முதல் மீன் அகப்படுறது எதுவோ அதை பிடிச்சி அதன் மீன் வாயை திறந்து பாரு, அதில் என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி இருக்கும், ஒரு வெள்ளி காசு இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? டேய் நீ போடா, ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மீனை பிடி, கால் தூண்டில் போட்டுட்டே இரு, ஏதாவது ஒரு மீன் இருக்கும், ஏதாவது ஒரு மீனுடைய வாயை ஓப்பன் பண்ணி பாருன்னு கத்த சொன்னாரா? இல்லைங்க, எதுவுமே சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, ஒரு ஃபர்ஸ்ட் மீன் வரும், அந்த மீனை புடின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், எத்தனை மீன் அந்த கடல்ல இருந்திருக்கும். இப்படி பார்க்க நான் நினைச்சு பார்க்க, நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை மீன் கூட்டாந்தில இருக்கும். ஆனா அத்தனை மீனையும் கத்தர் ஓரம் கட்ட வச்சு, உனக்கு தேவையான மீனை மட்டும் அந்த இடத்துல கத்தர் நிக்க வச்சு, மற்ற மீன்கள் அந்த தூண்டில் போடும்போது அது வந்து எடுக்காதபடிக்கு இந்த மீன் ஒரு மீனை மட்டும் கத்தர் அதுல வச்சாருன்னு சொன்னா, உங்களுக்காக கத்தர் செய்யும் காரியம் அது. நல்ல ஒரு கையை தட்டு, சும்மா இருக்காதுங்க. உங்களுக்காக இன்னைக்கு ஒரு மீனை கத்தர் ஆயத்தம் செய்து கத்தர் வைத்திருக்கிறார். அத்தனை இடங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டு கத்தர் வைத்திருப்பதை எந்த மனுஷனால் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மீனை எவ்வளவு அழகா கொண்டு வந்து வச்சாரு பாருங்க. நீ 10 மீனை பிடி, 10வது மீன் கத்தர் சொல்லல. 20 மீனை பிடி, 20 மீன் கத்தர் சொல்லல. ஒரே ஒரு மீன், அந்த மீன் சரியா இவன் தூண்டில் போடுறதுக்கு முன்னாடியே அதை கத்தரம் கொண்டு வந்து வச்சுட்டாரு. நான் சொல்லுவேன், உங்களுக்கான காரியத்தை ஏற்கனவே கத்தர் ரெடி பண்ணி வச்சு இந்த காலையில் கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு.